பொதுவா அடை தோசை பார்த்தீங்கன்னா, அரிசி, பருப்பு சேர்த்து தான் பண்ணுவோம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, சிறுதானியமும், நம்ம பாரம்பரியமான அரிசி வகைகளும் சேர்த்து சுவையான, ஆரோக்கியமான அடை தோசை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஒரு சின்ன கப்ல பார்த்தீங்கன்னா, 2 கப் கேழ்வரகு, அதே கப்ல 1 கப் துவரம் பருப்பு, 1 கப் கவுனி அரிசி, 1 கப் பாசிப்பருப்பு, 1 கப் கம்பு, 1 கப் மாப்பிள்ளை சம்பா அரிசி, 1 கப் சோளம், 1 கப் உளுந்து எடுத்திருக்கிறேன். இது எல்லாத்தையுமே நல்லா கழுவி எடுத்துக்கோங்க. சோளமும் கவுனி அரிசியும் ஊறுறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். அதனால 4ல இருந்து 5 மணி நேரம் இதை ஊற வச்சு எடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு ஊறினதுக்கு அப்புறமா மிக்சியில போட்டு அரைச்சு எடுத்துக்கலாம். 1 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் சோம்பு, கொஞ்சமா இஞ்சி, 3 வரமிளகா, மஞ்சள் தூள் கொஞ்சமா சேர்த்துக்கோங்க. உப்பு தேவையான அளவு சேர்த்து இது எல்லாத்தையுமே கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து கொஞ்சம் கொரகொரப்பா அரைச்சு எடுத்துக்கோங்க. அடைக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொரகொரப்பா அரைச்சா ரொம்ப நல்லா இருக்கும். இதை உடனே சுடாம ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சுட்டு சுட்டிங்கன்னா இன்னும் சாஃப்டா உங்களுக்கு கிடைக்கும். 1/2 மணி நேரம் கழிச்சு இதுல வெங்காயம், கேரட், கொத்தமல்லி தழை சேர்த்துருக்கிறேன். உங்ககிட்ட முருங்கைக்கீரை இருந்தாலும் அதுவும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இன்னும் டேஸ்டியா இருக்கும். மாவு கெட்டியா இல்லாம இந்த அளவுக்கு இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ அடை ஊற்ற ஆரம்பிச்சலாம். கொஞ்சமா ஊற்றிட்டு மூடி வச்சுக்கோங்க. நம்ம பருப்பெல்லாம் சேர்த்துருக்கனால மூடி வச்சு வேக வைக்கும் போது இன்னும் நல்லா வெந்து வரும். இதே தோசை மாவு பார்த்தீங்கன்னா வெங்காயம், கேரட்லாம் சேர்க்காம நார்மலா தோசை மாதிரி ஊற்றி எடுத்தாலும் நல்லா மொறுமொறுன்னு டேஸ்டியா வரும். மொறுமொறுன்னு சாப்பிடணும்னு விருப்பப்படுறவங்களுக்கு இந்த மாதிரி ஊற்றி கொடுக்கலாம். இந்த அடை தோசை பார்த்தீங்கன்னா ஆறுன அப்புறம் சாஃப்டாகவே இருக்கும். டேஸ்ட்டும் ரொம்ப நல்லா இருக்கும். இதுக்கு பெஸ்ட் காம்பினேஷன் பார்த்தீங்கன்னா தேங்காய் சட்னி தான். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.